வணக்கம் நண்பர்களே, அஷூருங்கிற கடலில் மூழ்கிறதுக்கு ரெடியாக இந்த வீடியோ AC204 சர்டிஃபிகேஷனோட தொடர்ச்சியான வீடியோ. இந்த வீடியோவில் ஸ்பெசிஃபிக்காக ஒன்றுமே தெரியாதுங்கிற ஒரு கான்செப்டை பேஸ் பண்ணி அஷூர் ஃப்ரீ அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க என்னென்னலாம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. 12 months ஃப்ரீ, ஆல்வேஸ் ஃப்ரீங்கிற சர்வீசஸ்லாம் இருக்குது. கிரெடிட் கார்டு பற்றி பேசுவோம், எப்படி காஸ்ட் சேவ் பண்ணுறது, அதுக்கப்புறம் எப்படி மேனேஜ்மெண்ட் குரூப் க்ரியேட் பண்ணுறது, சப்ஸ்கிரிப்ஷன் க்ரியேட் பண்ணுறது, இதை பற்றி எல்லாமே இதை பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் AC204 ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா இதுதான் சூப்பரான வீடியோ. இந்த வீடியோ கட்டாயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ தான் உங்களுக்கு ரொம்ப பேசிக் ஃபவுண்டேஷன் கொடுக்க போகுது. ஓகேவா? ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போது நீங்கள் கூகுளில் வந்து அஷூர் ஃப்ரீ அக்கௌண்ட் பேஜ் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சர்ச் ரிசல்ட்ஸ் வரும். நீங்கள் கவனமாக பார்க்க வேண்டியது ashur.com, iso.microsoft.com pricing purchase option. இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். இந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பட் பேசிக்லி இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துக்கு வருவீங்க. ஓகே, இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். 2 டைப் ஆஃப் இது இருக்குது. அஷூர் ஃப்ரீ அக்கௌண்ட், பே ஆஸ் யூ கோ. நீங்கள் இதுக்கு முன்னாடி அக்கௌண்ட்டே க்ரியேட் பண்ணல அப்படின்னா நீங்கள் இந்த கேட்டகரியில் வருவீங்க. அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா இந்த கேட்டகரியில் வருவீங்க. ஓகே, பட் ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்கிறேன். லெட்ஸே நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஓகே, உங்கள்கிட்ட அக்கௌண்ட்டே இல்லை. ஸோ நியூ கஸ்டமராக இருந்தால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா $200 கிரெடிட் கொடுக்குறாங்க, கிட்டத்தட்ட 15,000 ரூபா. ஓகே, இன்னும் அது மட்டும் இல்லை, 20+ சர்வீசஸ் 12 monthsக்கு ஃப்ரீ. என்னென்னு பார்க்கலாம். 65+ சர்வீசஸ் ஆல்வேஸ் ஃப்ரீ, லைஃப் டைம் ஃப்ரீ. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. இங்கேக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்னா, இந்த 12 months ஃப்ரீ இருக்கு இல்லையா, அது வந்து ஒன்ஸ் வந்து நீங்கள் 1 year முடிச்சிட்டிங்க அப்படின்னா அது வந்து அப்ளிகபிள் இல்லை. ஸோ பே ஆஸ் யூ கோ அப்படின்னா சர்வீசஸை யூஸ் பண்ணால் மட்டும்தான், காசு இருந்தால் மட்டும்தான் உங்கள்கிட்ட சார்ஜ் பண்ணுவாங்க. அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போது ஃபர்தர் கீழே வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பாப்புலர் சர்வீசஸில் என்னென்னலாம் ஃப்ரீ, அப்புறம் இந்த கம்ப்யூட்டருக்குள்ளே போனீங்கன்னா என்னென்னலாம் ஃப்ரீ. இப்போ ஆப் சர்வீசஸ் ஃப்ரீ, விர்ச்சுவல் மிஷின்ஸ் ஃப்ரீ. பட் இதில் நீங்கள் கவனமாக பார்க்க வேண்டியது இந்த 12 months அப்புறம் இந்த ஆல்வேஸ். 12 monthsனால் புது கஸ்டமராகிய உங்களுக்கு, அதாவது புது கஸ்டமராக இருந்தால், ஓகே, அக்கௌண்ட்டே க்ரியேட் பண்ணலைன்னா இந்த 12 monthsனு எங்கெங்கெல்லாம் போட்டிருக்கோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு 12 months ஃப்ரீ. ஃபார் எக்ஸாம்பிள், சின்ன எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், AI விஷன் 5,000 டிரான்சாக்ஷன் ஃபார் இந்த பிளானுக்கு 12 monthsக்கு அப்புறம் இந்த பிளானை நீங்கள் யூஸ் பண்ணால் சார்ஜ் பண்ணுவாங்க. ஓகே, அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா இதை நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. நம்ம இப்போ அதை பற்றி பார்க்க போகிறதே இல்லை. பட் ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். பட் ஒரு டெவலப்பராக ஒரு அப்ளிகேஷன் ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையோ இது எல்லாமே ஃப்ரீ. இங்கே பாருங்கள், அஷூர் டெவாப்ஸு, அப்புறம் ஈவன் டேட்டாபேஸு, அப்புறம் கம்ப்யூட்டர் சர்வீஸில் ஆப் சர்வீஸ், வெப் ஆப்பு, ஸ்டாட்டிக் வெப்சைட்ஸு எல்லாமே ஃப்ரீ. ஓகே, அஷூர் ஃபங்க்ஷன்ஸ் ஃப்ரீ. 1 million ரிக்வெஸ்ட்னால் 10 லட்சம் ரிக்வெஸ்ட். யாருக்கு 10 லட்சம் ரிக்வெஸ்ட் ஒரு மாதத்தில் ரைஸ் பண்ண போகிறா? ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஃப்ரீ. ஓகேவா? ஸோ நீங்கள் தைரியமாக இதை கிளிக் பண்ணி அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுங்கள். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணப்போ நேம் டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்க. ப்ராப்பராக கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் இந்தியாவிலேருந்து பண்ணுறதா இருந்தால் கட்டாயமாக விசா கார்டு கேட்பாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி ருப்பேயோ, நானும் ருப்பே தான் வச்சுருக்கேன், ருப்பேயோ இல்லை மாஸ்டர் கார்டோ ஒத்துக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு சொல்யூஷன் இல்லை. எப்படியாச்சும் என்ன விசா கார்டு இருக்கோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் பண்ணுங்கள். கொஞ்சம் ஃபர்தராக கீழே வந்தீங்கன்னா இவங்களே போட்டிருக்காங்க பாருங்கள், வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்க்காக ஃபஸ்ட்டு ஒரு $1 சார்ஜ் பண்ணுவாங்க. மேபி உங்களுக்கு 80 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. பட் இம்மிடியேட்டாக திருப்பி கொடுத்துருவாங்க. அது எதுக்குன்னா, ஒரு உண்மையான பர்சன் தான் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறாங்களா, அதாவது அவங்களோட சிஸ்டமை ஃப்ளட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு, அதாவது தேவையில்லாமல் நிறைய அக்கௌண்ட்ஸ் அன்னெசரியாக க்ரியேட் பண்ணி அவங்க சிஸ்டமை மெஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி ஐடென்டிட்டிலாம் செக் பண்ணுறாங்க. ஓகேவா? ஒரு வாட்டி க்ரியேட் பண்ணிவிட்டு திருப்பி புதுசு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி இந்த $200 யூஸ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. இட்ஸ் ரியலி வேஸ்ட். ஓகேவா? ஏன்னா நம்ம சேனல் வீடியோ பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி காசே இல்லாமல் எப்படி சர்வீசஸ் யூஸ் பண்ணுறதுங்கிறது தான் நான் காமிச்சிருப்பேன். ஓகே, உங்கள் நம்பலைனா இன்னொரு விஷயம் காட்டுறேன் பாருங்கள். நான் என்னோட இதில் லாகின் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், என்னென்ன ரிசோர்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஆல் ரிசோர்ஸில் இங்கே வந்து பாருங்கள் எவ்வளோ ரிசோர்ஸஸ் இருக்குது, எவ்வளோ அப்ளிகேஷன் டிப்ளாய் பண்ணியிருக்கேன் பாருங்கள். 1 2 இல்லை, இவ்வளோ இருக்குது. ஓகேவா? நம்புறீங்களா? இவ்வளோ இருக்கா? இப்போது இவ்வளோ இருந்தும் இங்கே போய் நான் காஸ்ட் மேனேஜ்மெண்ட் போய் தேடினேன்னா கீழே பில்லிங் இருக்கும். இன்வாய்ஸ் காமிக்கிறேன். இன்வாய்ஸ் கீழே எனக்கு எல்லா மாதமும் எவ்வளோ சார்ஜ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். கடந்த 12 மாதத்தில் இந்த இடம் மட்டும் தான் கூட. மிச்சம் எல்லாமே பார்த்தீங்கன்னா less than 40 rupees, 38 cents 40 centsனால்
$1.80 எவ்வளோ ₹40 ஒரு மாதத்துக்கு ₹40 கொடுக்க மாட்டேன்னா படிக்கிறதுக்கு. ஸோ இது சார்ஜ் பண்ணுறது கூட எனக்கு தெரியும். நான் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறேன் நிறைய டெமோக்கு. ஸோ ஒரு சில சின்ன சார்ஜஸ் பண்ணுவாங்க. எனக்கு ஓகே. வெளியே போய் டீ குடித்தாலே ₹50. இங்கே யூஎஸ்லலாம் டீ காஃபி குடித்தா ₹500. இவ்வளோ ஒரு மாதத்துக்கு படிக்கிறதுக்கு ஒரு சின்ன இதை கூட நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ண மாட்டோமா? எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்கும்னு நினைக்க முடியாது இல்லையா? அது கூட இதை கூட தவிர்க்கலாம். பட் நீங்கள் லேர்ன் பண்ணி டெலிட் பண்ணலாம். பட் நான் அதை யூஸ் பண்ணுறதுனால வச்சுருக்கேன். ஓகே. ஸோ உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குறக்காக தான் அதெல்லாம் காமிக்கிறேன். ஓகே, பாருங்கள், ஒவ்வொரு மாதமும் பெய்டு வருதா, இவ்வளோ தான் எடுப்பாங்க என் கார்ட்லேருந்து. ஓகே. ஸோ சப்போஸ் கூட எடுத்திருந்தாலும் என்னால் அதை மாற்ற முடியும். ஓகே, மாற்ற முடியும் மீன்ஸ் நான் ஒரு இங்கிலீஷ் சேனலில் வீடியோ போட்டிருந்தேன். இந்தியாவிலேருந்து யாரோ ஒரு பையன் வந்து என்னோடய சப்ஸ்கிரைபர் தான். ஒரு இது தப்பாக நான் சொன்ன வீடியோவை ஃபாலோ பண்ணாமல் ஏதோ தப்பாக பண்ணிட்டாரு. அவருக்கே தெரியாமல் ஒரு ₹20,000 எடுத்துட்டாங்க. எடுக்கலை, சார்ஜ் பண்ணியிருக்காங்க. அது எப்படி ரீஃபண்ட் வாங்கணும் அப்படிங்கிற ப்ராசஸை சொல்லியிருந்தேன். ஸோ இன்கேஸ் நீங்கள் அப்படி எதெல்லாம் மாட்டிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா எனக்கு டெலிகிராமில் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே. இப்போது அக்கௌண்ட் பற்றி, காசை பற்றிங்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். சப்போஸ் நீங்கள் புது யூஸராக இருந்தால் என்ன மேனேஜ்மெண்ட் குரூப் இருக்கோ, என்ன சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். இல்லைனா நீங்கள் கூட இதை ஃபாலோ பண்ணலாம். பட் ஃபார் நவ் நீங்கள் அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். ஆல்ரெடி வச்சுருக்கவங்க இப்போ நான் என்ன செய்கிறேனோ அதை கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, நம்ம AZ204 சர்டிஃபிகேஷன் பார்த்துருக்கனால அதை பேஸ் பண்ணி நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம். இங்கே வந்து மேனேஜ்மெண்ட் குரூப்னு தேடுங்க. இப்படி ஒரு சிம்பிள் வரும், ஹைரார்கி சிம்பிள் மாதிரி. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஜென்ரலாக டெனன்ட் ரூட் குரூப் அப்படின்னு தான் இருக்கும் உங்களுக்கு. அது கீழே ஒரே சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கும். பட் எனக்கு 5 சப்ஸ்கிரிப்ஷன் நான் க்ரியேட் பண்ணியிருந்தனால இப்படி காமிக்குது. இங்கிலீஷ் சேனலில் வீடியோ எடுக்கப்போ மென்டார் பை கார்த்திக் அப்படிங்கிற ஒரு மேனேஜ்மெண்ட் குரூப் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு காமிச்சேன். ஓகே, ஒரு உதாரணத்துக்கு நான் வேறு ஒரு இது காமிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி தான் க்ரியேட்னு கிளிக் பண்ணி ஒரு மேனேஜ்மெண்ட் குரூப் க்ரியேட் பண்ணுறோம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மார்ட் சர்டிஃபை ஆப் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜ்மெண்ட் குரூப்பு. இதுதான் டிஸ்பிளே நேமு. நம்ம இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்மார்ட் சர்டிஃபை அப்படின்னு சொல்லி இங்கே நேம் கொடுக்குறோம், ஐடி கொடுக்குறோம், நேம் கொடுக்குறோம். ஓகே, இப்போ என்ன ஆகும்னா இப்போது ஒரு மேனேஜ்மெண்ட் குரூப் க்ரியேட் ஆகும். இந்த க்ரியேட் ஆகிற மேனேஜ்மெண்ட் குரூப் இந்த ரூட் டெனன்ட் கீழே தான் இருக்கும். டெனன்ட் ரூட் குரூப்புங்கிறது வந்து மைக்ரோசாஃப்ட்னால் க்ரியேட் பண்ணப்பட்டது. நம்மளுக்கு நம்ம லாகின் இருக்கோம் இல்லையா, நம்ம வந்து டெனன்ட் மைக்ரோசாஃப்ட் கீழே நம்ம கூடியிருக்கோம். ஓகே, அதனால தான் நம்ம டெனன்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த மாதிரி அவங்களுக்கு கீழே நிறைய டெனன்ட்ஸ் இருப்பாங்க. இப்போது நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா அது கீழே ஃபர்தராக டிஃப்ரெண்ட் மேனேஜ்மெண்ட் குரூப் நம்ம வசதிக்காக க்ரியேட் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், நான் கொஞ்ச நேரம் ரிஃப்ரெஷ் பண்ணேன்னா இந்த இது முடிஞ்சக்கப்புறம் இங்கே வரும். பேசிக்கலி ரிஃப்ரெஷ் பண்ண வரும். நான் இங்கே ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ எப்படி காமிக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, இங்கிலீஷ் சேனலில் வீடியோ பார்த்தவங்க அந்த முன்னாடி இது மென்டர் பை கார்த்திக்கு எப்படி க்ரியேட் பண்ணுறேன்னு காமிச்சிருப்பேன். பட் இங்கே பார்த்தீங்கன்னா மென்டர் பை கார்த்திக்கும் இருக்குது. இன்னும் க்ரியேட் ஆகலை. பேசிக்கலி அதுவும் வரும். ஓகேவா? ஓகே, வந்துருச்சு. இங்கே பாருங்கள், மென்டர் பை கார்த்திக் கீழே சப்ஸ்கிரிப்ஷன் போன வீடியோவில் பண்ணியிருந்தேன். இப்போ நம்ம இங்கேயும் ஒன்று பண்ணலாம். ஓகே, ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா மென்டர் பை கார்த்திங்கிற ஆப் தானே பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த மேனேஜ்மெண்ட் குரூப் கீழே நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் க்ரியேட் பண்ண போகிறோம். போன வீடியோ நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் குரூப்னால் என்ன, சப்ஸ்கிரிப்ஷன்னா என்ன, ஏன் அது கீழே இது வருதுங்கிற டிஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுத்துருப்பேன். பார்க்கலன்னா அந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களால் AZ204 ஃபாலோ பண்ண முடியும். ஓகேவா? இப்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே இன்னொரு சப்ஸ்கிரிப்ஷன் க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு இங்கே வந்து சப்ஸ்கிரிப்ஷன் தேர்ந்தீங்கன்னா அப்படி காமிக்கும். ஆல்ரைட், ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் கீழே இப்படி வந்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே காட்டும். ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எது கீழே இருக்குங்கிறது இங்கே காமிக்குது. எனக்கு பாருங்கள், ஃபஸ்ட்டு 5 சப்ஸ்கிரிப்ஷன் ரூட் லெவலில் இருந்துச்சு. பட் இப்படி டெவ்ங்கிற சப்ஸ்கிரிப்ஷன் இந்த மென்டர் பை கார்த்திங்கிற மேனேஜ்மெண்ட் குரூப் கீழே இருக்குது. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு சப்ஸ்கிரிப்ஷன் க்ரியேட் பண்ண போகிறேன். இந்த சப்ஸ்கிரிப்ஷனுக்கு பேர் என்னென்னா ப்ரொடக்ஷன். ஸோ பேசிக்கலி என்ன கான்செப்ட்னா டெவலப்மெண்ட்டுக்கு நடக்கிறது எல்லாமே அந்த பில்லிங்கில் வரும், அந்த சப்ஸ்கிரிப்ஷனுக்கு வரும். பட் நான் கம்பெனியாக லைவாக போனதுக்கப்புறம் அது கீழே ரிசோர்ஸஸ்க்கு எல்லாமே இருக்கும் இல்லையா. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், டெவலப்மெண்ட்டுக்கு சாதாரண டேட்டாபேஸ் போதும், ப்ரொடக்ஷனுக்கு இன்னும் கொஞ்சம் ஹை வேல்யூ இருக்கணும், வெப் ஆப்புக்கு கொஞ்சம் ஹை வேல்யூ இருக்கணும். அப்போ ரிசோர்ஸஸ்லாம் வேறு, காசுலாம் வேறு. அதனால நான் காசுலாம் பிரிக்கிறேன், எல்லாமே ஒரே இதில் போகிறதுக்கு பதிலாக. ஓகேவா? அப்போ தான் ட்ராக்கிங்க்கு அது மட்டும் இல்லை, பர்மிஷனு பாலிசி செட் பண்ணுறதுக்கு எல்லாமே அதுதான் வசதியாக இருக்கும். ஓகே, ஸோ நம்ம இப்படி ஒரு நேம் கொடுத்தாச்சு. அட்வான்ஸில் வந்து எந்த மேனேஜ்மெண்ட் குரூப் கீழே வரணும், எனக்கு இதுக்கு கீழே வரணும். பட்ஜெட், நான் என்ன சொல்கிறேன், பட்ஜெட் ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் போய் இதே பண்ணாதீங்க,
உங்களுக்கு புரியுறக்கா சொல்கிறேன். ஓகே, ஒரு உதாரணத்துக்கு பட்ஜெட் வந்து $10. ப்ரொடக்ஷன் எனக்கு $10 மேலே ஆகக்கூடாது. பட்ஜெட் அதாவது ஆகக்கூடாதுங்கிறது இவ்வளோ தான் ஆகணும்னு நான் விரும்புகிறேன். இப்போ நான் இங்கே என்ன செய்கிறேன்னா, ப்ராட் இப்படி ஒரு நேம் கொடுக்குறேன். இங்கே என்ன சொல்கிறேன்னா, $2 மேலே போனால் இல்லை வேணாம், ஒரு உதாரணத்துக்கு $4 மேலே போனால் 40%னால் $4 இல்லையா, அதுக்கு மேலே போனால் எனக்கு அலர்ட் கொடு. டேக் என்ன பண்ணுறேன், சப்ஸ்கிரிப்ஷன் நேம் கொடுப்போம். இது வந்து டெவ் இல்லையா, அதுக்கு பதிலாக ப்ராட் பிரிக்கிறேன். ஓகே, நேம் வேல்யூ பேர் வியூ அண்ட் கிரியேட். இப்போது மென்டார் பை கார்த்திக்ங்கிறது ஒரு ஆர்கனைசேஷன் வச்சுக்கோம், ஒரு ப்ராஜெக்ட் வச்சுக்கோம். ஒரு ஆர்கனைசேஷன் கீழே, அது லேர்ன் ஸ்மார்ட் கோடிங்கிற ஆர்கனைசேஷன் கீழே மென்டார் பை கார்த்திக்ங்கிறது ஒரு அப்ளிகேஷன். அந்த அப்ளிகேஷனுக்கு செலவுகள் இருக்கும். டெவலப்மெண்ட்டுக்கு நடக்கிற செலவெல்லாம் டெவலப்மெண்ட் சப்ஸ்கிரிப்ஷன்லையும், ப்ரொடக்ஷனுக்கு நடக்கிறது எல்லாமே ப்ரொடக்ஷன் சப்ஸ்கிரிப்ஷன்லையும் போடுறது தான் என்னோடய ஐடியா. இப்போது இதை க்ரியேட் பண்ணனால இதை ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா நம்ம புதுசாக க்ரியேட் பண்ண சப்ஸ்கிரிப்ஷனும் இங்கே வரும். வந்திருக்கா, வரல, ஏன்னா இன்னும் ஓடிட்டுருக்கு. ஓகே, ஸோ பேசிக்கலி அது இன்னும் க்ரியேட் ஆகிட்டுருக்கு. இங்கே வரும். வந்துச்சுன்னா நீங்கள் இதுக்குள்ளே போனீங்கன்னா இதுக்குள்ளே எதுவுமே இல்லை, ஏன்னா புது சப்ஸ்கிரிப்ஷன் இல்லையா. ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் நேம்லாம் காமிக்கும், சப்ஸ்கிரிப்ஷனை கேன்சல் பண்ணலாம். ஓகேவா. ஸோ பேசிக்கலி இப்போ திருப்பி சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஒரே ஒரு ரிஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். இட் டேக் சம் டைம், கப்புள் ஆஃப் மினிட்ஸ் ஆகும் வர்றதுக்கு. ஸோ பேசிக்கலி ஓகே, அது வரட்டும், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அது வந்து காமிக்கிறேன். பட் பேசிக்கலி இப்போ இங்கே வந்து நீங்கள் ரிசோர்ஸ் குரூப்னு தேடிங்கன்னா எல்லா ரிசோர்ஸ் குரூப்பும் இங்கே இருக்கும். ரிசோர்ஸ் குரூப்னா என்ன, ஒன்றுக்கு மேற்பட்ட ரிசோர்ஸை ஒன்றுக்கு மேற்பட்ட ரிசோர்ஸை குரூப்ன்றது தான் ரிசோர்ஸ் குரூப் லாஜிக்கலி. இப்போ இங்கே வந்து நம்ம ரிசோர்ஸ் குரூப்பை க்ரியேட் பண்ணலாம். ஏன்னா நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் ரிசோர்ஸஸ் எல்லாமே க்ரியேட் பண்ணுவோம் இல்லையா. இங்கே வந்து என்ன சப்ஸ்கிரிப்ஷன் சொல்லலாம், இந்த சப்ஸ்கிரிப்ஷன் கீழே எனக்கு க்ரியேட் பண்ணு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அப்புறம் க்ரியேட் பண்ண ரிசோர்ஸ் குரூப்பை நம்ம அப்புறமேட்டு யூஸ் பண்ணிக்கலாம். பட் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த வீடியோ இதோடு நிப்பாட்டிட்டு ரிசோர்ஸஸை க்ரியேட் பண்ணப்போ ஆன்ஃப்ளைனில் எப்படி ரிசோர்ஸ் குரூப்பை க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஓகேவா. ஸோ இந்த வீடியோவில் ஜஸ்ட் டு ரீகேப், அஷ்யூர் ஃப்ரீ அக்கௌண்ட் நம்பி க்ரியேட் பண்ணலாம், யாருக்கு ஃப்ரீ, என்ன சர்வீசஸ் ஃப்ரீ, அப்புறம் மேனேஜ்மெண்ட் குரூப்னு என்ன, சப்ஸ்கிரிப்ஷன் என்ன, எதுக்காக பிரிக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். ஓகே, இது உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கொஷின்னா கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை பிடிச்சிருந்தா கூட கமெண்ட் பண்ணுங்கள், பிடிக்கலனா கூட கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, எதுவாக இருந்தாலும் ஒரே ஒரு கமெண்ட், ஒரு லைக், ஒரு சப்ஸ்கிரிப்ஷன், அவ்வளோதான். இதை பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான ஏஐயை பேஸ் பண்ணி எப்படி நம்ம குயிக்காக ஒரு வெப் ஏபிஐ ஆங்குலர் அப்ளிகேஷனை பில்ட் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். ஓகே, ஸோ ஸ்டே டியூன். உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் அமைக்கிடுங்க. அப்போ தான் நான் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். நன்றி. நான் மீண்டும் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன்.